வணக்கம் வாங்க இன்னைக்கு பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில பீர்க்கங்காய் குழம்பு போட்டிருந்தேன். அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்தியான குழம்பும் கூட. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் என்னுடைய ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க. டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம் இருக்குங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பருப்பு சாம்பாருக்குலாம் நம்ம எப்படி பருப்பு வேக வைக்குமோ அதை மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்பு ஒரு பொங்கி வரட்டும் நமக்கு. இப்போ பீர்க்கங்காய் ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த சைஸில் ஒரு 3 வெங்காயம், ஒரு 200 கிராம் வெங்காயங்க. தக்காளி ஒரு 150 தக்காளி, இந்த சைஸில் 2 தக்காளி 150. இதெல்லாம் கழுவிட்டு நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ள கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பருப்பு ஒரு பொங்கி கொதி வருது பாருங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி ஒரு 5-6 விசில் கொடுத்துடலாம் நம்ம. இப்போ வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் நமக்கு மாறுற வரைக்கும் நமக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைஸாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு வதக்கிக்கினா சரியா இருக்கும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா குழைய வந்திருக்கு பாருங்க. இப்போ கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு அதில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்ம வதக்கின்னு இருக்கிற பீர்க்கங்கால சேர்த்துடலாங்க. பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. இப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க திரும்பியும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் நமக்கு கொதிக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். தேங்காவை பார்த்தீங்கன்னா அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷமாக நமக்கு மீடியம் ஃப்ளேமில் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா பாம்பே சாம்பாருக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு தாளித்து முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் அடுத்தது பாம்பே சாம்பார் தாளிக்கணும். இப்போ அந்த பக்கம் குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம விருப்பம் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் விட்டு நமக்கு ஒரு கொதி தாங்க வரணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ தாளிச்சது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டால் நமக்கு பீர்க்கங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.